ஒரு அழகான பசுமை நிறைந்த பெரிய காட்டில் ஒரு யானை, ஒரு குரங்கு, ஒரு எலி, ஒரு பறவை நால்வரும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த யானை ரொம்ப பெரியதும் பலசாலியும். அது நடக்கும் போதே மரங்கள் நடுங்கும், பறவைகள் பறந்து போகும். ஆனா அந்த யானைக்கு ஒரு குறை இருந்தது. அது கொஞ்சம் அகந்தை கொண்டது. யானை அடிக்கடி சொல்வது, நான் பெரியவன், பலசாலி, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அந்த காட்டில் குரங்கு, எலி, பறவை மூவரும் நல்ல நண்பர்கள். குரங்கு மரத்திலிருந்து மரத்துக்கு சுறுசுறுப்பா தாவும். பழங்களை பறித்து தேவைப்பட்டால் நண்பர்களுக்கு தரும். சின்ன எலி காட்டின் தரையில் கிடைக்கும் தானியங்களை சேகரித்து எல்லோருக்கும் உதவும். பறவை மேலே பறந்து காட்டில் ஏதாவது ஆபத்து வந்தால் முன்னதாகவே எச்சரிக்கை கொடுக்கும். மூவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இதையெல்லாம் பார்த்த யானை சிரித்தது. இந்த சின்ன உனக்கு இந்த விதைகள் உதவும். நன்றி, இந்த ஆப்பா உனக்கு. நாம் எல்லோரும் நண்பர்கள். இந்த சின்னவங்க ஒன்னா சேர்ந்தா என்ன பெரியது செய்ய முடியும்? ஒரு நாள் அந்த காட்டுக்குள் சில வேட்டைக்காரர்கள் நுழைந்தார்கள். அவர்கள் மெதுவாக, யாருக்கும் தெரியாமல் ஒரு பெரிய வலையை காட்டின் நடுவில் போட்டார்கள். யானை அந்த வழியாகவே கவனிக்காமல் நடந்தது. திடீரென்று சடாக்! யானை அந்த வலையில் சிக்கியது. யானை பயந்து போனது. முழு பலத்தையும் பயன்படுத்தி வலையை இழுத்தது, மிதித்தது, கிழிக்க முயன்றது. ஆனால் எதுவும் பயனில்லை. அவ்வளவு பெரிய யானைக்கே அந்த வலை ஒரு சிறை போல இருந்தது. அது உர கூச்சலிட்டது. யாராவது இருக்கிறீர்களா? எனக்கு உதவி செய்யுங்கள். நம்ம யானை ஆபத்தில் இருக்கிறது. நாம் உதவ வேண்டும். நாம் ஒன்றிணைந்து உதவுவோம். யானை பெரியவன், ஆனால் இப்போ நம்ம உதவி தேவை. நாம் ஒற்றுமையாக முயற்சி செய்தால் நிச்சயம் வழி கிடைக்கும். யானையை காப்பாற்றலாம். நான் போகிறேன். அருகில் இருக்கிறேன். கடித்து இருக்கிறேன். மெலிந்து இருக்கிறேன். நண்பர்களே, நாம் யானையை காப்பாற்றுவோம். ஆம், நான் மேலே இருந்து உதவுகிறேன். நான் இந்த கீழ் கயிறுகளை கடிக்கிறேன். உதவுங்கள் நண்பர்களே. நன்றி. இழுங்கள். நாம் இதை செய்யலாம். எச்சரிக்கையாக இருங்கள். வேட்டைக்காரர்கள் வரலாம். நாங்கள் உன்னை விடுவிக்க முயற்சிக்கிறோம். இழு, நாம் ஒன்றாக செய்யலாம். நான் நன்றி நண்பர்களே. நான் பெரியவன் என்ற அகந்தையில் உங்களை மதிக்கவில்லை. ஆனால் இன்று நீங்கள் தான் என் உயிரை காப்பாற்றினீர்கள். சின்னவன் பெரியவன் என்று ஒன்றுமில்லை. ஒற்றுமை இருந்தால் எந்த வலிமையையும் வெல்லலாம். இனிமேல் நாம் எல்லோரும் நண்பர்கள். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம்: ஒற்றுமை இருந்தால் சின்னவர்களும் பெரிய மாற்றத்தை செய்ய முடியும். குழந்தைகளுக்கான அழகான கதைகள், பாடல்கள், வீடியோக்களுக்கு ஸ்டார் தமிழ் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.